ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் மட்டும் தான் இருந்தது. ஆங்கில புத்தாண்டுகளுக்கான பலன்கள் என்று கிடையவே கிடையாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. விஸ்வாசுவ இது 39வது ஆண்டா வரும். இதுக்கு மேல மழை பொழிவில் முடியாது அப்படின்ற அளவுக்கு மழை பெய்யும். இதுக்கு மேல வெயிலே அடிக்க முடியாதுன்ற அளவுக்கு வெயில் அடிக்கும். இதுக்கு மேல காத்தடிக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லாமே அதிகமா இருக்கும். ஒரு தமிழ் புத்தாண்டுக்கும் ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி, ரசாதிபதினு வரும். இதற்கு முதல் ஆண்டு கடைசி மாதம் பங்குனி மாதம் என்ற அமாவாசையில வருதோ அந்த கிழமையினுடைய நாதம் தான் அடுத்த ஆண்டு வரக்கூடிய வருடத்தினுடைய ராஜா. இப்ப சென்ற மாதம் பங்குனி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வரதுனால ஞாயிற்றுக்கிழமையினுடைய அதிபதி யாரு? சூரியன். சூரியன் தான் வருகின்ற விஸ்வாசுடைய ஆண்டனுடைய ராஜா. அவரே தான் மந்திரியா வராரு. அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கு நிறைய பிரச்சனை வரும். உயர் அதிகாரிகளுக்கு பிரச்சனைகள் வரும். அரசுக்கு எதிரான நிறைய கிளர்ச்சிகள் ஏற்படும். 2025 ஏப்ரல் 1 2026 மார்ச் வரைக்கும் அதிகமான போராட்டங்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? எதன் அடிப்படையில் ராசி பலன் கணிக்கிறதுனாங்க ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த ஆண்டனுடைய சூரியன்னா சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை நகரக்கூடியவர். வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு, கேதுக்கள், குரு பகவான், இது 4 தான் வருட கிரகங்கள். குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் 1.5 ஆண்டுக்கு ஒரு தடவை மாறுவாங்க. சனி கிரகம் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். ஸோ இது எங்கெல்லாம் அமர்ந்திருக்கு அதன் அடிப்படையில் இந்த சூரியனுடைய ஓட்டத்தை வச்சு சொல்றது தான் இந்த தமிழ் புத்தாண்டுடைய பலன். இன்று நம்மோடு ஜோதிடர் பாலாஜி ஹாசன் இருக்காரு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க, இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு நன்மையா அமையுமா அப்படின்னு. ஸோ அந்த 12 ராசிகள் பத்தி நம்ம பேசும்போது விஸ்வாசுவ ஆண்டு அப்படின்னு குறிக்கிறாங்க இல்லையா சார்? முதல்ல இந்த விஸ்வாசுவ ஆண்டு அப்படின்றது என்ன, எந்த அடிப்படையில் இந்த ஜோதிடமானது கணிக்கப்படுது? அதாவது சார், விஸ்வாசுவ வருடன்றது ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு பெயர் இருக்கும். அதாவது பிரபவ வருடம்னு ஒன்று இருக்கும். அது 0. அதாவது பிரம்மாவினுடைய கையால் எழுதப்பட்டதுல முதல்ல பிரபவ வருடம். அது அச்சய வருடம் என்றதுல போய் முடியும். இப்போ போன வருஷம் இப்போ லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா விளம்பி, ஹே விளம்பி, குரோதி, துன்முகி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பெயர் வரும். ஸோ இது இந்த ஆண்டினுடைய பெயர் விஸ்வாசுவ. இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது 39வது ஆண்டா வரும். பிரபவ வருடம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 39வது வருடம் பேர் விஸ்வாசுவ. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா உலகம் நிறைதல். நிறைதல். இப்போ ஒரு உலகம் நிறைதல்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த வருஷம் மழையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெய்யும், வெயில் அதிகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும், எல்லாமே நிறையும். சார், இப்போ ஒரு தண்ணி கூட இருக்குது, அதில் நிறைவாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே அதில் ஃபில் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதுக்கு மேலே மழை பொழிவில் முடியாது அப்படின்ற அளவுக்கு மழை பெய்யும். இதுக்கு மேலே வெயிலே அடிக்க முடியாதுன்ற அளவுக்கு வெயில் அடிக்கும். இதுக்கு மேலே காற்றடிக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு தடவை நம்ம கஜா புயல் பெரிய சேதத்தை ஏற்படுச்சு. அந்த மாதிரி இந்த வருஷம் புயல் அதனுடைய காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுவுமே குறைவில்லாத நிறைவா இருக்கிறது தான் இது விஸ்வாசு வருடம். அதாவது இது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, ரெண்டுமே. இப்போ மழை வர்றது பிளஸ், புயல் வர்றது மைனஸ், வெயில் வர்றது மைனஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே நிறைவா வரும்னு சொல்றானே, அதாவது எதுவுமே இதுல குறையா வராது. அதாவது இந்த ஆண்டு அப்போ எல்லாமே அதிகமா இருக்குன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு நேச்சர் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அது சார், அதாவது இது எதன் அடிப்படையில் ஒன்று கணிக்கப்படுகிறதுனா ஒரு தமிழ் புத்தாண்டுக்கும் ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி, ரசாதிபதினு வரும். இப்போ எப்படின்னா இதுக்கு முதல் ஆண்டினுடைய கடைசி மாதம் பங்குனி மாதம் என்ற அமாவாசையில வருதோ அன்ற கிழமையினுடைய அதிபர் தான், அந்த கிழமையினுடைய நாதம் தான் அடுத்த ஆண்டு வரக்கூடிய வருடத்தினுடைய ராஜா. இப்போ சென்ற மாதம் பங்குனி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வரதுனால ஞாயிற்றுக்கிழமையினுடைய அதிபதி யாரு? சூரியன். சூரியன் தான் இந்த ஆண்டினுடைய வருகின்ற விஸ்வாசுடைய ஆண்டனுடைய ராஜா. அவரே தான் மந்திரியா வராரு. இந்த மாதிரி சில கணக்குகள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு ஆண்டுக்கான ராஜா, மந்திரி இதெல்லாம் கொடுக்கறது. ஸோ இது ராஜாவா ஒரு ஆண்டு சூரியன் வந்தாருன்னா அந்த ஆண்டு அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கு நிறைய பிரச்சனை வரும். உயர் அதிகாரிகளுக்கே பிரச்சனைகள் வரும். அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நிறைய வரும். நிறைய கிளர்ச்சிகள் ஏற்படும். இந்த ஆண்டு இப்போ 2025 ஏப்ரல் 1 2026 மார்ச் வரைக்கும் அதிகமான போராட்டங்கள் வரும். நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஃபார் என்டையர் உலகத்துக்கே அதிகமான அந்த நாட்டினுடைய அரசாளக்கூடியவர்களுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பாங்க. ஸோ அது போன்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த விதத்தில் நம்ம பேசும்போது சார், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம கண்டிப்பா இது எதன் அடிப்படையில் ராசி பலன் கணிக்கிறதுனாங்க ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த ஆண்டனுடைய சூரியன்னா சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை நகரக்கூடியவர். இப்போ இந்த சித்திரை மாதம்
மேஷத்தில் இருப்பார் உச்சமா. அடுத்து வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு போகும்போது அடுத்த மாதம் வைகாசி மாதம், அப்படி ஒவ்வொரு மாதமா ஆனி ஆடி ஆவணி ஐப்பசின்னு ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு போவார். சிம்மம் கன்னின்னு ஒவ்வொன்று போவார். அப்போ அதனுடைய கோச்சாரமும் வருடக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான், இது 4 தான் வருடக்கிரகங்கள். குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் 1.5 ஆண்டுக்கு ஒரு தடவை மாறுவாங்க. சனி கிரகம் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். ஸோ இது எங்கெல்லாம் அமர்ந்திருக்கு அதன் அடிப்படையில் இந்த சூரியனுடைய ஓட்டத்தை வச்சு சொல்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன். ஆங்கில புத்தாண்டுக்கான பலன்கள் கிடையாது. இப்போ ஆங்கில புத்தாண்டுக்கான பலன் நானும் போடுறேன் பர்சனலாக. ஆனால் அதுக்கு ஒரு லாஜிக் கிடையாது, அதுக்கு ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிடையாது. அதெல்லாம் எப்படி போடுறோம்னா, இப்போ ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31க்குள்ளே குரு எங்கே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ முதல் 4 மாதம் ரிஷபத்தில் இருக்காரு. இப்போ இந்த வருஷத்தில் அடுத்த ஒரு ஜூன் மாதத்துக்கு மே மாதத்துக்கு 23க்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். அப்போ முதல் 4 மாதத்துக்கு இப்படி பலன், அடுத்த 9 மாதத்துக்கு இப்படி பலன். அதே மாதிரி சனி பகவான் மேசராசி பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல மார்ச் வரைக்கும் இருக்காரு. மார்ச்சுக்கு பின்னாடி மீனத்துக்கு வர்றாரு. அப்போ முதல் 3 மாதம் 11ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி பலன், அடுத்த என்டையர் வருஷமும் டிசம்பர் வரைக்கும் 12ல் இருக்க மாதிரி பலன். ராகு கேது இப்போ ராசியில் மேஷத்திலே இருக்காரு, மேக்கு அப்புறம் மாறுறாரு, 12க்கு போகிறார். அதாவது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க கண்ணியில் இருக்க கேது 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி அதாவது இப்படி ஒரு லாஜிக்கே கிடையாது, அப்படி உருவாக்கிட்டோம். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த ஆங்கில பத்திரிகைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான பலனே எழுதப்பட்டது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டுக்கான பலன்களே எதுலையுமே இல்லை. தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் மட்டும் தான் இருந்தது. ஆங்கில புத்தாண்டுகளுக்கான பலன்கள் என்று கிடையவே கிடையாது. இதெல்லாம் இப்போ இந்த ஒரு 2000 2001 இந்த ஃபர்ஸ்ட் இந்த எழுத்து மீடியா வந்தது. அப்போ புக் எழுதுவாங்க, அதை விற்பாங்க. இந்த 2020 2000 ஆண்டினுடைய பலன்கள், ராசி பலன், ஆண்டு ராசி பலன் அப்படின்னு இந்த கோகுலம் கதிர் இதுலலாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி எழுதுறதுக்கே கண்டுபிடிச்சாங்க. சாஸ்திரத்துல அப்படி கிடையாது அப்படின்றதுனால மாடர்னைஸ் ஆகுன்றதுக்காக தான் பண்ணாங்க. உத்தர காலாமிரத புக்லையோ இல்லை வருஷாதி நூல்லையோ அல்லது ஜோதிட சிந்தாமணிலையோ ஞானசேகரம் இந்த மாதிரி ஜோதிட மூல நூல்களில் எங்கேயுமே ஆங்கில புத்தாண்டுக்கான பலன்கள் எங்கேயுமே குறிப்பிட கிடையாது. ஸோ நம்மளுடைய வசதிக்காக நம்மளுடைய வசதிகளுக்குன்றத தவிர இப்போ ஒரு கடந்த 5 ஆண்டுகளமா யூடியூப்ல கண்டென்ட் வேணுன்றதுக்காக தயாரிக்கப்பட்டதான் இது உள்ளபடியே எனக்கு ஒரு குற்றம் வச்சிருக்கு. நானும் என் சேனல்ல பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கோம். நான் ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா சார். கிரகப்பெயர்ச்சிக்கு மட்டும்தான் சார் ராசி பலனு. குரு இப்ப ரிஷபத்துல இருக்காரு. மே மாசம் 23ஆம் தேதி மாறுறாரு மிதுனத்துக்கு. அப்ப அந்த ஓராண்டு காலம் 12 ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார். நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு சில இடத்துல நெகட்டிவ் வரும். அதே மாதிரி சனி பகவான் இப்ப கடந்த வாரம் மார்ச் மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. இதுதான் உண்மை. இதுல ஒரு குழப்பம் இருக்குது. இது வாக்கியப்படி அதெல்லாம் சும்மா நாம ஒரு இதுலயே வேற ஒரு இதுல இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அவர் வந்துட்டாருன்னா ஒரு உலகத்துல ஒரு குழுக்குவாரு, ஏதாவது ஒரு பெரிய அளவுல உயிரிழப்புகள் ஏற்படும். கரெக்டா ஒரு பயிற்சியாகி 3ஆவது நாள் நேபாளில் 6000 பேர் பக்கம் சேர்த்துட்டு தான் இப்போ வரைக்கும் கணக்கு சொல்லுது. பட் இதோட எண்ணிக்கை அதிகன்ற மாதிரி சொல்றாங்க. மேபி அது 10,000 கூட போகலான்னு யூஎஸ்ஏ சொல்லுது. ஸோ இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி நீதிபதிக்குள்ள சர்ச்சை வரணும். இப்போ நீதிபதி ஒரு கருத்து தப்பாக கொடுத்துருக்காரு. பெண்களில் ஒரு சில இடத்துல கை வச்சாதான் இது பாலியல் குற்றம், இல்லைன்னா அது இத்தனை வயசுக்கு மேலே, இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பு, அந்த மாதிரிலாம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சனி பயிற்சி ஆயிட்டாரு. இந்த நிமிஷம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மீனத்தில் தான் சனி இருக்கும். ஸோ இது இந்த சனி பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் தான் ராசி பலன்கள் இருக்கு. தமிழ் புத்தாண்டுக்கு ராசி பலன்கள் கிடையாது. ஆனால் அந்த ராசிகளுக்கு செய்ய வேண்டிய நியமங்கள் இருக்கு. ஸோ அது ஒரு 10% லாஜிக் இருக்கு. ஆங்கில புத்தாண்டுக்கு போடுறதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, இது ஒரு வழி இல்லாம பண்றது தான், ஹம்பக் மாதிரி தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.